காங்கிரஸ் பயங்கரமாக காந்தி பெரியார் கிட்ட எப்போ பயந்தான் நினைக்கிறீங்க நீங்கள்? எதிர்த்தப்ப இல்லை, ஆதரிச்சப்ப பயப்படணும். என்ன இவ்வளோ வேகமாக இருக்கானுன்னு. கள்ளுக்கடை கூடாதுன்னு சொல்கிறாரு காந்தி. சொன்ன உடனே இந்தியா பூரா எல்லாரும் வெறும்னு அறிக்கை விடுறாங்க. பெரியார் ஒருத்தர் தான் சொந்தமாக வச்சுருந்த 5000 மரத்தை வெட்டுறாரு ராத்திரியோட ராத்தியா. அது வருமானம், சொத்து. கல் இறக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னா போதும்ல, எதுக்கு மரத்தை வெட்டணும்? இருந்தால் தானே இறக்குவே, இருந்தால் தானே இறக்குவேன். அதனால தான் எனக்கு பிள்ளையார உடைச்சது. நீங்கள் பிள்ளையார உடைச்சதையும் கல் இறக்குறக்கா தென்னை மரத்தை வெட்டே நான் ஒன்றா பார்க்குறேன். இருந்தால் கும்பிடுவேன், உடைச்சிட்டா இருந்தா இறக்குவேன். அப்புறம் என்ன சொல்லணும்? இல்லை அட்மின் இறக்கிட்டான்னு சொல்லணும்ல. அதுக்கு மேலே வெட்டதை முதல்ல. அவருடைய வேகத்தை கண்டு தான் காங்கிரஸ் பயந்துச்சு. என்னடா ஒரு 5000 மரத்தை வெட்டுவோம் ஒரே ராத்திரியில், யாரா அவன் ஆளை பிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ காங்கிரஸுக்கு மிக முக்கியமான ஒன்று தேவை இருந்துச்சு. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பாரதிய ஜனதாவுக்கு இருப்பது போல் பிராமணர் அல்லாத ஒரு முகம் தேவைப்பட்டுச்சு தமிழ்நாட்டில். அந்த முகமாக அவர்கள் ஈவேராவை பார்த்தாங்க. இன்னும் வேகமாக வேறு இருக்கான் அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா அந்த வேகமே காங்கிரஸால் தாக்கு பிடிக்க முடியல.